Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th standard அதாவது வந்து annual exam schedule ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் இல்லையா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது மார்ச் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்போ வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் எந்தெந்த டேட்டு வந்து எக்ஸாம் நடக்குது அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி எத்தனை நாள் கேப் இருக்கோ ஸோ அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த டேட் டைம் போட்டு ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஷெடியூல் அப்படின்ட்டு ஹெட்டிங் போட்டு உங்களுக்கு வந்து ஷெடியூல் அனுப்பியிருந்தேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டில் வந்து ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஷெடியூல் அப்படின்னு போட்டு அந்த எக்ஸாம் டேட்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய கேப்பில் வந்து நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபிசிக்ஸ் போட்டிருந்தேன், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபிசிக்ஸ் போட்டிருந்தேன். அதே மாதிரி 12th ஏன்னா அந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேற மாதிரியும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஷெடியூல் போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து மேத்தமெட்டிக்ஸுக்கான ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஷெடியூல் வித் டேட்டோட போட போறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்னிங் அதாவது 6/3/2020 இல்லையா 6ஆம் தேதி வந்து காலையில வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் அன்னைக்கு முடியுது இல்லையா. ஸோ அப்போ இங்கிலீஷ் எக்ஸாம் அன்னைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்ல இருந்து 6th நைட்ல இருந்து நம்ம ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகுது. அது ஈவினிங் 6 PM இருந்து. அப்போ நம்ம வந்து 6 வந்து நம்ம அந்த டே கவுண்டிங்ல வராது, டே 0ன்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு முழுசா கிடைக்கக்கூடிய டேட்ஸ் வந்து என்னெல்லாம் அப்படின்னா 7, 8, 9, 10. ஸோ 4 days. அதான் 4 days பிளான் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் இல்லையா. உனக்கு 11ஆம் தேதி எக்ஸாம் நடக்கும் 11th. ஓகே, ஸோ இது எப்படி பிரிச்சிருக்கோம் பாரு. வால்யூம் 1ல 6 லெசன்ஸ் இருக்கும், வால்யூம் 2ல 6 லெசன்ஸ் இருக்கும், டோட்டலா 12 லெசன்ஸ். எப்படி ஷெட்யூல் பிரிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 6th அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 5:30 எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகுங்க. ரெஃப்ரெஷ் ஆகி கரெக்டா 6 o'clock உட்காந்துருக்கீங்க 6 PM. சி த ஷெட்யூல் அன்னைக்கு டே 0ன்னு சொல்லியிருப்போம் 6th வந்து. So அப்ப 6 to 8 PM அந்த 2 hours chapter 3 so trigonometry இல்லையா. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பட் வந்து கொஞ்சம் வேகாவும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 3 to 4 hours தேவைப்படும் ரிவைஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து இப்போ ஈவினிங் 6 PM வந்து கொஞ்சம் எப்படி இருப்பீங்க, கொஞ்சம் நார்மலாக ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஏன்னா வந்து அப்போதான் வந்து எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகி உட்காந்துருப்பீங்க. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தேர்ட் லெசன் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அன்னைக்கு தேர்ட் லெசன் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 6 to 8 PM சாப்டர் 3. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக முடிக்க முடியாது. தென் 8 to 8:30 PM டின்னர் இல்லையா. ஸோ என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நிறைய டாஸ்க்லையும் சொல்லியிருக்கேன், ஷெட்யூல்லையும் சொல்லியிருக்கேன். ஸோ 8 to 8:30 PM டின்னர், 8:30 to 10 PM. ஸோ இங்க ஒரு 1.5 hours இருக்கு, இங்க 2 hours. ஸோ இப்போ இந்த 1.5 hoursல சாப்டர் 3யோட ரிமைனிங் பார்ட். ஸோ பாருங்க இந்த 3.5 hours வந்து படிக்கிறது கிடைச்சிருக்கு, half an hour வந்து டின்னருக்கு டைம் கிடைச்சிருக்கு. ஓகேவா. ஸோ 3.5 hours தாராளம் போதும். லெசன் 3 trigonometry. ஓகே எஸ். திருப்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில வந்து ஐ மீன் 7ஆம் தேதி இல்லையா 7/3/2020 டே 1. ஸோ ஏர்லி மார்னிங் 5 o'clock எந்திரிக்கணும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 5 o'clock எந்திரிச்சு நிறைய தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மார்னிங் யூட்டிலிட்டிஸ் காலை கடன்களை முடிக்கிறோம். அந்த 5:15 அந்த 15 minutesல வந்து ஒர்க்கை முடிச்சுக்கணும். 5:15 வந்து டெரஸ் போயோ இல்லை வந்து நார்மலா வந்து உங்க கார்டன் பக்கத்துலயோ உட்கார்ந்தோ இல்லை நின்னோ ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணுங்க. முடிஞ்ச யோகா ஆர் மெடிடேஷன் பண்ணி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த ஹோல் டேக்கு மைண்டை வந்து ரிலாக்ஸாக வைக்கிறது தான் நமக்கு பெஸ்ட். ஸோ அப்போதான் அந்த ப்ரிப்பரேஷன் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அந்த 5:15 to 5:30 வந்து அதுக்கு டைம் ஒதுக்கிக்கோங்க. திருப்பி நம்ம படிக்க எத்தனை மணிக்கு உட்காந்துருக்கணும் அப்படின்னா 5:30க்கு உட்காந்துருக்கிறீங்க. ஸோ 5:30 to 6:30 AM இந்த 1 hour டே 0 அதாவது முந்தின நாள் நைட்டு தேர்ட் லெசன் trigonometry இல்லையா. ஸோ தமிழ்ல முக்கோண விதிகள் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அப்போ வந்து அந்த trigonometry சாப்டர் 3ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்க்க வேண்டி இருந்துச்சுன்னா ஒரு ரிவைஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த 1 hourல என்ன பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா. எஸ். ஸோ அப்போ 5:30 to 6:30 இந்த 1 hour டே 0 நைட் போர்ஷன் வந்து படிக்கிறீங்க. Then 6:30 to 8 PM so 1.5 hours இருக்கு இல்லையா. 7:30 8 1.5 hours சாப்டர் 1ஓட ஃபர்ஸ்ட் பார்ட் பாக்குறீங்க. ஸோ ஆக்சுவலி சாப்டர் 1க்கு 2 hours போதும். ஸோ இருந்தாலும் டைம் அதிகமாக கொடுத்துருக்கேன். ஸோ ஹியர் 1.5 hours சாப்டர் 1ஓட ஃபர்ஸ்ட் பார்ட்.
திருப்பி 8 to 9 am இதுக்கு முன்னாடி வரைக்கும் 8 to 8:30 தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் கொடுத்திருந்தோம். சோ அப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் டைம் அதிகமா கொடுங்க சார் அப்படினு. சோ அதனால 8 to 9 am 1 hour. சோ இதுல வந்து அழகா குளிச்சிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா இல்லையா ரிலேஷன்ஸ் எல்லாம் பேசிட்டு அதுக்கு அப்புறம் 9 o'clock போய் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகே சோ அப்ப 8 to 9 பிரேக்ஃபாஸ்ட் டைம். 9 to 10 am இந்த 1 hour இந்த சாப்டர் 1 ஓட ரிமைனிங் செகண்ட் பார்ட்ட வந்து படிச்சு முடிக்கிறீங்க. ஓகேவா செகண்ட் பார்ட். திருப்பி 10 to 12:30 am சோ 2.5 hours இருக்கு. சாப்டர் 2 ஓட ஃபர்ஸ்ட் பார்ட் அது கொஞ்சம் பெரிய லெசன் ஃபர்ஸ்ட் லெசனை கம்பேர் பண்ணும்போது. சோ அப்ப வந்து இந்த 2.5 hours வந்து சாப்டர் 2 ஓட ஃபர்ஸ்ட் பார்ட் இல்லையா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டு ஹாஃபா தான் பிரிக்கிற ஒரு லெசன். சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப். திருப்பி 12:30 to 1 pm லஞ்ச் பிரேக். 1 to 2:30 pm சோ 1.5 hours இருக்கு. சாப்டர் 2 ஓட ரிமைனிங் போர்ஷன் ஐ மீன் செகண்ட் ஹாஃப். Then 2:30 to 2:40 இந்த 10 minutesல வந்து நமக்கு பிரேக் டைம். ஓகே திருப்பி 2:40 to 5 pm chapter 4 சோ அது கிட்டத்தட்ட வந்து 2.5 hours இருக்கு. 2 hours and 20 minutes கிட்ட இருக்கு. சோ அது வந்து chapter 4 க்கு தாராளமா போதும். ஓகே திருப்பி 5 to 6 pm எப்பவுமே கொடுக்கிற மாதிரி தான் ஈவினிங் 5 to 6 வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கண்டிப்பா நமக்கு இருக்கணும். ஏன்னா ஃபுல் டே படிக்கிறோம் மைண்டுக்கு ஃபுல்லா ரெஸ்டே கொடுக்காம படிச்சிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு அந்த ரொம்ப சோர்வா இருக்கும் டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க லேசியா ஃபீல் பண்ணுவீங்க. சோ அதனால வந்து உடம்புக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டி இல்லையா சோ அது வந்து கண்டிப்பா கொடுக்கணும் பிசிக்கல் ஒர்க். சோ அதனால தான் 5 to 6 வந்து ஸ்போர்ட்ஸ். திருப்பி 6 to 8 pm இன்கம்ப்ளீட் போர்ஷன் ஆஃப் டே 1 அன்னைக்கு நாள் இன்கம்ப்ளீட் போர்ஷன் ஏதாவது இருந்தா நம்ம மூணு லெசன் சூஸ் பண்ணிருப்போம் லெசன் 1 2 and 4 அதுல ஏதாவது இன்கம்ப்ளீட் போர்ஷன் இருந்தா 6 to 8 pm ல ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. திருப்பி 8 to 8:30 pm the half an hour வந்து நமக்கு டின்னர் டைம். திருப்பி 8:30 to 10 pm இந்த 1.5 hours ல வந்து அன்னைக்கு படிச்ச அந்த மூணு லெசன் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் ஃபோர்த் லெசனோட புக் பேக் 1 marks வந்து சொல்யூஷனோட போட்டு பாத்துக்கிறீங்க. ஓகேவா குட். சோ 10 o'clock கரெக்ட்டா தூங்க போயிருங்க. தூங்கும்போது சொல்லியிருக்கேன் ஹாட்டா வந்து ஹாட் வாட்டரோ இல்ல காஃபியோ இல்ல வந்து ஒரு டீயோ இல்லையா ஹாட்டா குடிச்சிட்டு என்ன பண்ணுங்க ஒரு பனானா ஒரு ஃப்ரூட் ஏதாவது வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க. ஓகே 10 o'clock. ஏன்னா ஒரு 5 to 6 hours மினிமம் தூங்கணும். ஓகே சோ 10 படுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். திருப்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 8/3/2020 டே 2 க்கு வரோம். சோ early morning 5 o'clock எந்திரிக்கிறீங்க. அந்த ஷெட்யூல் எல்லாம் முடிச்சிருங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் 5 to 5:30 என்ன வர்க் அப்படிட்டு. சோ நான் இப்போ 5:30 ல இருந்து சொல்ல போறேன். 5:30 to 8 am சோ இதுல 2.5 hours இருக்கு. சாப்டர் 5 ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிக்கிறோம். 8 to 9 1 hour பிரேக்ஃபாஸ்ட் டைம். Then 9 to 10 am the 1 hour chapter 5 ஓட second portion. Okay second half முடிக்கிறீங்க. திருப்பி 10 to 10 am break. திருப்பி 10 to 12:30 am chapter 7. So ஒரு சின்ன ஒரு லெசன் 2 hours தாராளமா போதும். இருந்தாலும் கொஞ்சம் அதிகமா கொடுத்திருக்கேன் 2 hours and 20 minutes கொடுத்திருக்கேன். சோ அதனால 7th chapter வந்து அந்த டைமுக்குள்ள முடிச்சிருங்க. ஓகேவா திருப்பி இந்த பிரேக்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஹாட் கிளைமேட் சோ நிறைய தண்ணி குடிங்க மோர் நிறைய குடிங்க. ஓகே சோ அது பாத்துக்கோங்க. சாப்பாடுல வந்து கர்ட் சேர்த்துக்கோங்க இல்லையா தயிர் நிறைய சேர்த்துக்கோங்க. ஓகே குட். திருப்பி 12:30 to 1 pm லஞ்ச் டைம். 1 to 3 pm சோ அந்த 2 ஹவர்ஸ்ல வந்து சாப்டர் 6 ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லையா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர்ஷனை வந்து ரிவைஸ் பண்றீங்க. திருப்பி 3 to 3:10 pm பிரேக் டைம். then 3:10 to 5 pm சோ கிட்டத்தட்ட 2 hours இருக்கு. சோ அப்போ வந்து சாப்டர் 6 ஓட செகண்ட் ஹாஃப் இல்லையா செகண்ட் பார்ட்ட ரிவைஸ் பண்றீங்க. then 5 to 6 pm as usual எல்லா நாளும் கொடுக்கிறது தான் 5 to 6 pm ஸ்போர்ட்ஸ் இல்லையா பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கு. then 6 to 8 pm சோ அந்த 5 to 6 னா 1 hour ஃபுல்லா விளையாட கூடாது. ஒரு half an hour 45 minutes விளையாடி ஒரு 5 minutes உட்கார்ந்து பாடியில இருக்க ஸ்வெட்டிங் இல்லையா அந்த வியர்வைல அடங்குனதுக்கு அப்புறம் குளிச்சிட்டு கரெக்ட்டா 6 o'clock வந்திருக்கணும். சோ அப்ப 6 to 8 pm இந்த 2 hoursல சாப்டர் 8 வந்து தரவா பாக்குறீங்க. ஓகே சோ 2 hours தரவா போதும். திருப்பி 8 to 8:30 pm டின்னர். then 8:30 to 10 pm incomplete portion or book back 1 mark. சோ அன்னைக்கு நாள் 5th lesson 6th lesson 7 8 நாலு லெசன் பார்த்திருக்கோம். அது ஏதாவது incomplete portion இருந்தா அத பாருங்க. அப்படி இல்லன்னா அந்த லெசன்ஸோட book back 1 marks பாருங்க. எப்ப 8:30 to 10 pm. ஓகே சோ 10 pm கரெக்ட்டா தூங்க போயிருங்க. திருப்பி 9/3/2020 டே 3 க்கு வருவோம். சோ டே 3 ல வந்து மார்னிங் 5 to 5:30 as usual ஏற்கனவே சொல்லிருக்கேன் என்ன பண்ணனும் அப்படினு. சோ நம்ம படிக்க உட்கார்ந்திருக்கிறது 5:30 க்கு 5:30 to 8 am சாப்டர் 9 ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப்
இல்லையா? ஸோ பெரிய லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப். அப்போ இதில் வந்து 2.5 hours இருக்கு. திருப்பி 8 to 9 am 1 hour breakfast time. Then 9 to 10 am இந்த 1 hour திருப்பி chapter 2 ஓட செகண்ட் ஹாஃபுக்கு வந்து போறோம். ஓகே, ஸோ அதோட chapter 9 முடிச்சிட்டோம். திருப்பி 10 to 12:30 am ஸோ ஒரு 2.5 hours இருக்கு. chapter 10. ஸோ இது கொஞ்சம் பெரிய லெசன் தான். ஸோ அதனால இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் இல்லையா, ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்குறோம். The next 12:30 to 1 pm நமக்கு லஞ்ச் டைம். திருப்பி 1 to 2 pm chapter 10 ஓட செகண்ட் பார்ட்டை வந்து ரிவைஸ் பண்றீங்க. ஓகே, கிளியர்? குட். Then 2 to 2:10 pm நமக்கு பிரேக் டைம். Then 2:10 to 5 pm chapter 12. ஸோ chapter 11 நம்ம இப்போ சூஸ் பண்ணல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் 12க்கு தான் நமக்கு டைம் கொடுக்குறோம். ஏன்னா சாப்டர் 12 வந்து கொஞ்சம் சின்ன லெசன் தான். ஸோ அதனால தான். அப்போ 2:10 to 5 pm 2 hours போதும் ஆக்சுவலா. பட் கிட்டத்தட்ட 3 hours கிட்ட இருக்கு. 2 hours and 50 minutes இருக்கு. ஸோ அதில் வந்து சாப்டர் 12 வந்து அழகா யூட்டிலைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். திருப்பி 5 to 6 pm நமக்கு ஸ்போர்ட்ஸ். ஓகே, குட். திருப்பி 6 to 8 pm சாப்டர் 11. 2 ஹவர்ஸ்ல முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த ஈவினிங் டைம் சூஸ் பண்ணல. ஸோ அப்போ 6 to 8 pm சாப்டர் 11. 2 hours பத்தாது. ஸோ 11th சாப்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஓகே, திருப்பி 8 to 8:30 pm டின்னர். திருப்பி 8:30 to 10 pm இங்க ஒரு 1.5 hours இருக்கு. சாப்டர் 11 ஓட செகண்ட் பார்ட், செகண்ட் போர்ஷன், ஐ மீன் செகண்ட் ஹாஃப் முடிக்கிறீங்க. ஓகே, குட். திருப்பி 10 o'clock கரெக்டா தூங்க போறீங்க. ஸோ இதோட நம்ம 12 லெசன்ஸ்க்கான ஷெட்யூல் அது 3 daysல முடிஞ்சிச்சு. ஏன்னா 3 daysல முடிச்சாதான் 4th day திருப்பி நம்ம வால்யூம் 1 வால்யூம் 2 ஒரு தடவை கூட ரிவைஸ் பண்ணணும். செகண்ட் டே ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து அடுத்த நாள் காலை 5 o'clock எந்திரிக்கிறீங்க. 5 to 5:30 வந்து உங்களுடைய மார்னிங் யூட்டிலிட்டிஸ் அந்த ஒர்க்கை முடிச்சிருங்க. 5:30 to 8 am ஸோ இதில் ஒரு 2.5 hours இருக்கு இல்லையா? 6:30 7:30 then 8 2.5 hours. இதுல ப்ரீவியஸ் டே நைட் போர்ஷன், முந்தின நாள் நைட்டு வந்து ஏதாவது இன்கம்ப்ளீட் போர்ஷன் இருந்திருந்தா இந்த 2.5 hoursல வந்து முடிச்சிருக்க படிச்சு. ஓகே, திருப்பி 8 to 9 am பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, திருப்பி 9 o'clock உட்கார்ந்துருக்கீங்க. 9 to 12:30 am ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 11 12 12:30 3.5 hours. இடையில பிரேக், நீங்க எந்திரிச்சு போக வேணாம், தண்ணி வச்சுக்கோங்க, அதை குடிங்க. ஸோ 3.5 hours உட்காந்து வால்யூம் 1ல வந்து என்னெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதெல்லாம் ஃபுல்லா என்ன பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. வால்யூம் 1 வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படி கொடுங்க. ஓகே, திருப்பி 12:30 to 1 pm நமக்கு லஞ்ச் பிரேக். 1 to 5 pm ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட 4 hours இருக்கு. 2 3 4 5 ஓகே 4 hours. அதுல வால்யூம் 2ல வந்து என்னெல்லாம் நீங்க திருப்பி ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து வால்யூம் 2 புக்கை வந்து ஒரு கிளான்ஸ் கொடுங்க. ஓகேவா? குட். திருப்பி 5 to 6 pm ஸ்போர்ட்ஸ் கிடையாது எல்லா நாள் மாதிரி. ஏன்னா அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கு. ஸோ அதனால முந்தின நாள் ஸ்போர்ட்ஸ் நீங்க விளையாடுனீங்கன்னா கண்டிப்பா எனர்ஜி வந்து ஃபுல்லா இறங்கிடும், டயர்ட் ஆயிருவீங்க. ஸோ வேணா வந்து கேரம் இல்லையா, செஸ் இந்த மாதிரி விளையாடலாம். அப்படி இல்லைன்னா ரெஸ்ட் ரிலாக்ஸா ஒரு 1/2 hour தூங்கி எந்திரிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. 1 hour ரெஸ்ட் எடுங்க. ஸோ ஓகே, குட். திருப்பி 6 to 8 pm இந்த 2 hoursல வால்யூம் 1ஓட கிரியேட்டிவ் 1 marks இல்லையா? ஸோ அதை வந்து கம்புக்கு இந்த மாதிரி நிறைய வச்சிருப்பீங்க. ஸோ கிரியேட்டிவ் 1 marks பாருங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், கீ போட்டிருக்கோம் இல்லையா? ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் கீஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்க. ஓகே, திருப்பி 8 to 8:30 am டின்னர். திருப்பி 8:30 to 9 am ஓகே. ஸோ 9ல ஆக்சுவலி 8:30 to 10 am ஸோ சாரி 8:30 pm ஸோ 8:30 to 10 pm செகண்ட் வால்யூமோட கிரியேட்டிவ் 1 marks வந்து பாக்குறீங்க. ஓகேவா? ஸோ இதோட நம்ம அந்த ஷெட்யூல் முடிஞ்சிச்சு இல்லையா? 6th ஈவினிங் ஆரம்பிச்சு 10th நைட்டு இல்லையா? 4 days வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி காலைல 5 o'clock எந்திரிச்சு 2 வால்யூமோட புக் பேக் 1 marks ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, எக்ஸாம் ஹால் போங்க. எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் வாங்கி ப்ரே பண்ணிட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து 100 out of 100 marks வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட்.